நம்மளுடைய எமர்ஜென்சி லேம்புக்கு வந்து சார்ஜிங் ஏரியா செய்கிறதுக்காக என்ன பண்ணேன், இந்த மாதிரி பழைய அடாப்டரு ஃபோன் அடாப்டர் எடுத்துட்டு கழட்டி பார்த்து அதை பார்ட்டாக பிரித்து அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸில், அதாவது அந்த லேம்போட பேக் கேஸில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான 3 பொருள், ஒரு எல்இடி பல்பும், அது கூட ஒரு ரெசிஸ்டரும், அப்புறம் ஒரு கேபிள், அப்புறம் இந்த மாதிரி பழைய சர்க்கியூட்ல வந்து ஒரு டயோடை கழட்டிக்கலாம். இந்த சர்க்கியூட்டு ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை டேரெக்டாக பேட்டரியிலே கனெக்ட் பண்ணி லைட்டோட நெகட்டிவ்லேயே கனெக்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் வந்து டயோடோட பாசிட்டிவ்லையும் டயோடோட நெகட்டிவை பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். லைட்டோட பாசிட்டிவ் கொண்டு வந்து நான் சார்ஜரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்தமாதிரி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் இன்புட் நான் கொடுக்கும்போது மட்டும்தான் எனக்கு லைட் தெரியும். பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து, அதாவது சார்ஜோட பாசிட்டிவ் வந்து டயோடோட பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கல, அது வந்து சார்ஜை வந்து அக்செப்ட் பண்ணி பேட்டரிக்கு அனுப்பும். பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து டயோடோட நெகட்டிவ்ல இருக்கிறனால சார்ஜ் ரிவர்ஸ் பேஸ் ஆகுது. அவ்வளோதான், இன்புட் யூனிட் முடிஞ்சிச்சு. நீ பவர் சப்ளை யூனிட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.